நமசிவாயம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களோட வீட்டுக்குண்டான திசை மட்டும் கிடையாது. உங்களுடைய லக்கி நீங்கள் யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது, ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லக்கி டைரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதை வந்து உங்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸுக்காக நீங்கள் வந்து அடுத்தவர்களோடதையும் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக அதை ஆக்கிக்கொள்ளலாம். அது மாதிரியாக ஒரு தாந்திரீக மெத்தட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நான் விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்றது வீடு, உங்களுடைய சொந்த விஷயங்கள், ஆல் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ், அதே போல் வந்து பார்த்தோம்னா எதிராளியுடைய விஷயங்களை நமக்கு சாதகமாக்கி கொள்ளுதல், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கவர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதற்கு முன்னால் வந்து இதில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அனைவருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய, உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கடுமையாகவும் முக்கியமாகவும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், கடுமையாக இந்த சென்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றதான் கடுமையாகன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள், ஏதாவது நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழமை இருக்கு இல்லையா, அந்த கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஹோரை அப்படின்றது ஒரு கண்டிப்பாக நீங்கள் எந்த ஹோரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டீங்கன்னா ஒரு 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு பெருசாக ஒவ்வொரு முறையுமே நீங்கள் ஜோதிட ரீதியான ஒரு பரிகாரத்தை தேடி போக வேண்டாம். உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய விஷயங்களை சக்ஸஸ் ஆக்கிக்க முடியும். அது எப்படிங்கிறது வரப்போகக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நாள் சொல்லிட்டேன், உங்களுடைய ஓரை சொல்லிட்டேன், அடுத்தது உங்களுடைய நட்சத்திரம், அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசி லக்னங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ராசி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லக்னம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் பிறந்த திதி, இந்த திதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த திதியை கண்டிப்பான முறையில் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிறந்த கரணம், அந்த கரணத்தையும் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் பிறந்த யோகம். ஸோ இதெல்லாமே இந்த ஜோதிட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலே இருக்கும். உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா முதல் பக்கத்திலே இருக்கும். ஒரு சில பேர் என்ன வரக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை வந்து கடுமையாக கிழிச்செல்லாம் வச்சிருப்பாங்க. நான் பொதுவாக அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கறதில்ல, என்னுடைய ஓன் மெத்தடில் கணிச்சு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டு, பட் ஸ்டில் அவங்களோட ஜாதகம் அந்த மாதிரி அவங்க எடுத்து இது வேணுமா அப்படின்னு கேட்டு காமிச்சாங்கன்னா ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும், ரொம்ப பழசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் பொதுவாக சொல்லக்கூடியது, உங்களுடைய ஜாதகத்தை வந்து கண்டிப்பான முறையில் இதை இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கம்ப்யூட்டராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் வந்து இப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இப்போ எனக்கு தெரிந்த வரையிலே இப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் கொடுக்குறவங்க வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோவேத்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியது ஆஸ்ட்ரோவேத், விஇடி, ஆஸ்ட்ரோவேத் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆஸ்ட்ரோவேத் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஆஸ்ட்ரோ சேஜ்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். இந்த ஆஸ்ட்ரோவேத்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டைரக்ஷனுமே வந்து கெட்ட டைரக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமே இல்லை. நிறைய பேர் வந்து கிட்ட கேட்கும்போது தெற்கு பக்கம் இருக்குது, தெற்கு பக்கம் இருக்குன்னு அந்த தெற்கு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தெற்கு பக்கம் வந்து யம திசை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு தெற்கு பக்கம் வந்து இருக்கிறது, அதனால வந்து நமக்கு அது சரியாகாது அப்படின்ற மாதிரி. அது வந்து உண்மை கிடையாது. தெற்கும் வந்து பார்த்தோம்னா தெற்கு பக்கம் ஒரு சில வீதிகளில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் தானே இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக தெற்காக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கும். இந்த மாதிரியான எவ்வளவு ஒரு வீதிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மாதிரியான வீதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே என்ன நிலைமை? ஸோ அப்படி கிடையாது. அதனால வந்து தெற்கு பக்கம் இருந்தால் வந்து கேடு, அல்லது வந்து பார்த்தோம்னா மேற்கு பக்கம் இருந்தால் கேடு அப்படின்றதுல பொதுவாக இங்கே எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து பார்த்து கிழக்கு வடக்கு இது மாதிரியான விஷயமாக. ஸோ அது மாதிரியான விஷயம் உண்மை கிடையாது. எல்லா டைரக்ஷன்ஸுமே வந்து நல்ல டைரக்ஷன்ஸ் தான். அதில் நம்ம வந்து இருக்கக்கூடியதில் அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொள்ள வேண்டியது. அதில் சிறு சிறு மாற்றங்கள், அதுக்கு தேவையான பொருட்களோ அதுக்கு தேவையான ஒரு சில மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் செலவே இல்லாத மெத்தட்ஸ் எல்லாம், அது மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் செய்து கூட நம்ம வந்து நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதனால அந்த ஒரு விஷயம். இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாருக்காவது என்னுடைய ராசியே தெரியாது, பிறந்த நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக இது ரெண்டும் வந்து அதீத சுபகிரகங்கள், ஆத்மகாரகனான ஒரு சூரியனுடைய ஒரு இதுவும் நிலையும், அதே போல் வந்து வடக்கம் குபேர திசைன்னு சொல்லுவோம், புதனுடைய திசை அப்படின்னுவோம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசி தெரிந்திருந்தால் 50%, உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சிருந்ததுன்னா 70 to 80% வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு பலிதம் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா 100% தரணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஷட்பலத்தை பார்த்தால் அவங்களுக்கு எந்த ஒரு திசையில் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தெரிந்து
தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நல்ல டைரக்ஷன் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இதை வந்து உங்களோட லக்னத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் தராது அப்படின்ற, அதாவது 50 to 60% தான் பலன் தரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன். ராசியை பேஸ் பண்ணி பெரிய பெரிய டிசிஷன்ஸ் மட்டும், வெறும் ராசியை மட்டும் பேஸ் பண்ணி பெரிய டிசிஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களில் வந்து யாருடைய ஒரு திசையை நாம் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது, இப்போ நான் வீடுன்னு ஒரு புது வீடு கட்ட போகிறேன் அல்லது என்னோட வீட்டிலேயே சிறு மாற்றங்கள் செய்ய போகிறேன், யாருடைய தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேமிலியில் லீடர்னு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதாவது லீடர் இந்த சென்ஸ் தலைமையாக அந்த வீட்டை நடத்தி செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மெயினான ஒரு விஷயமாக ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தங்க அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறவங்களா மட்டும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் எல்லா டிசிஷன்ஸும் வந்து மேஜரான டிசிஷன்ஸு, நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து நடத்தி செல்லக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும், அதனால அந்த ஒரு டவுட்டும் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்ததாக அந்த எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெடிடேஷன் செய்கிறது, மெடிசன்ஸை எடுத்துக்கிறது தான் இந்த ஒரு திசையில் மெடிசன்ஸை நின்று எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், விசுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இந்த ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பூஜையை இந்த ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து செய்து கொள்வது, சோத்திரம் சொல்வது, மந்திரங்கள் சொல்வது, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது மற்றவங்களுடைய டைம் நல்லா உங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க, உங்கள் பையனோ பொண்ணோ இருக்காங்க, அவங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து அவர்கள் நடவடிக்கை நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லணும், அந்த சஜஷன் அவங்க கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த ஒரு திசை இருக்கு இல்லையா, அந்த திசையில் அவங்களை உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டாக நீங்கள் உட்காந்து சொல்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்வரசாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு சில டெக்னிக்ஸ். அதையே நான் வந்து இந்த திசைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் கொடுத்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் செய்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு நேரம் சரியில்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இவனுக்கு நேரம், பையனுக்கு நேரம் சரியில்லை, பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, கணவருக்கு நேரம் சரியில்லை, அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய ஓன் திசையில் உட்கார வைக்காம வேறு ஏதாவது ஒரு திசையில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்குள்ள நான் இப்போ சொல்லக்கூடிய திசை நல்ல திசையாக இருக்கக்கூடிய இடத்துல உட்கார வச்சு சொன்னீங்கன்னா அது வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வின்வின் சுச்சுவேஷன் சொல்லுவோம். வின்வின் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிறது வந்து எனக்கும் லாபகரமாக இருக்கணும், எதிராளிக்கும் லாபகரமாக இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க அந்தந்த நல்ல பொசிஷன்லேயே உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்றது. மெயினாக யார்ட்டையாவது நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க, அவர்கள்கிட்டேருந்து நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபோன் டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு டைரக்ஷனில் வந்து நீங்கள் பேசுறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது அதெல்லாமும் நீங்கள் வந்து இந்த ஒரு திசையை தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளுங்கள். இதுதான் இதோடைய சிம்பிள் டெக்னிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதுதான். அடுத்ததாக வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நாளை முதல் 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நிமிஷம் செய்யக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியது வருஷத்தில் மிக முக்கியமான 3 நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 நாட்கள் அன்னதானம் செய்வதற்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். அது மாதிரியான விஷயத்திற்கு ஏற்ற நாட்களாக ஒரு 3 நாட்கள் வருகிறது. காலையிலேயே பதிவு வந்துடும். ஸோ அந்த ஒரு 15 நிமிஷம் நாளையிலிருந்து நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும் ஒரு 3 நாட்களுக்கு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சேனல்லையே நீங்கள் வந்து காத்திருங்கள், கண்டிப்பான முறையில் அது ஒரு விஷயம் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்து மெயினாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசியும் லக்னமும் வேறு வேறாக இருந்தால் லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நான் சொல்லும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த ராசிங்கிறது தெரிஞ்சிருக்கனால ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். நான் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு லக்னம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் லக்னத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ மேஷம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு தெற்கு, அதே போல் வந்து பார்த்தோம்னா கிழக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு அப்படின்ற வடகிழக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிக பலன் தரும். இன்னொரு தடவை சொல்கிறேன், தெற்கு, கிழக்கு, வடகிழக்கு மூன்றுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆங்கிலத்தில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் இந்த மூன்றுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு ஹோரை, உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் அதிக பலன் தரக்கூடிய ஒரு ஹோரை அப்படின்னு பார்த்தோம்னா ரேண்டமாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது பார்க்கும்போது குருவுடைய ஹோரை, குருவுடைய நாள், அதாவது வியாழக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் ஏதாவது ஜோதிடரை பார்த்து அவர்களுக்கு உங்களுடைய டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம், உங்களுக்கு ஏற்ற ஹோரை, உங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்வது. ஆனால் நான் உங்களுடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்கேன். அடுத்தாக வந்து பார்த்தோம்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட், அடுத்தா வந்து பார்த்தோம்னா வடக்கு, நார்த், இந்த இரண்டுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலே இருக்கக்கூடிய சுக்கிர ஓரை, மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய சுக்கிர ஓரைனா மெயினாக வந்து பார்த்தோம்னா புதன், ஈவன் வந்து செவ்வாய், இந்த 2 நாட்களுமே இருக்கக்கூடியது
நல்ல ஒரு பலன் தரும். ஈவன் சனிக்கிழமையில் இருக்கிறது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. சுக்கிர ஓரையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தவிர்த்து சொல்கிறேன், திங்கட்கிழமை சனிக்கிழமை ஓரளவு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வடக்கு நார்த்து, சவுத் ஈஸ்ட்டு, அதாவது தென்கிழக்கு, அடுத்தது மேற்கு, இந்த மூன்றுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா உங்களுக்கு சனிக்கிழமை சனி ஹோரை அதிகமாக பலன் தரும். பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் இதில் ட்ரை பண்ணி இது பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக மிதுனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடமேற்கு பகுதி வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கிழக்கு பகுதி அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மூன்றுமே வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கடகராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி டைம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அகைன் வந்து வியாழக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை இந்த குரு ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு கிழக்கு பகுதி, சிம்மத்துடைய இதே கிழக்கு தானே. ஸோ அந்த கிழக்கு அதே போல் வந்து வடகிழக்கு, இது இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூரிய ஹோரை, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கன்னி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வடக்கு நார்த்து, வெஸ்ட் மேற்கு, சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு, இது மூன்றுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர நாளிலே, அதாவது வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து சுக்கிர ஹோரையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு, வெஸ்ட் மேற்கு, நார்த் வடக்கு, இது மூன்றுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தெற்கு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வடக்கு பகுதி, இது இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை வரக்கூடிய புதன் ஹோரையில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். ரேண்டமாக நீங்கள் வந்து விருச்சிகம் அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாயோடதாச்சே, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து புதனில் செய்ய சொல்கிறேனே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. மிக குறிப்பாக சில முக்கியமான விஷயங்களை பார்த்து இதில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். வெறும் ராசியை வச்சு எதுவும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொன்ன காரணமும் அதுதான். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு அப்படின்ற மாதிரியான ஓன் திசை, அடுத்த ஓன் டைரக்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தெற்கு, கிழக்கு, இது இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. சவுத் ஈஸ்ட், அடுத்தது வந்து சவுத்தும் ஈஸ்ட்டும், சவுத் ஈஸ்ட்டில் சவுத் அண்ட் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். அடுத்ததாக வந்து அவங்களுடைய லக்கி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அந்த அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஞாயிறு ஹோரை, இது எல்லாமே நல்ல சூரிய ஹோரை வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேற்கு பகுதிங்கிறது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். தென்கிழக்கு பகுதியும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வடக்கு பகுதியும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை புதன் ஹோரைங்கிறது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேற்கு, வடக்கு, இது இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமையில வரக்கூடிய சனி ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து கடைசியாக நம்ம வந்து மீனம் பார்த்துடலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு அப்படின்றது, நார்த் வெஸ்ட், வடமேற்கு, அடுத்தது வந்து சவுத் தெற்கு பகுதி, இந்த மூன்றுமே சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைய தினத்தை வந்து காத்திருங்கள். இந்த விஷயங்களை இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கணும், அந்த விஷயங்களுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.